ஷே எப்பா சூரியன் சூரியன் பேசுகிறேன்ப்பா. சந்தோஷம். கருப்பு சிவப்பு கொடியை தூக்கி ஆட்டி பூமியை பாழாக்கி முட்டாப்பே பாழாக்கி வச்சுருக்கான். இவன் இந்த கைலாசத்தில் உட்கார்ந்த கணக்கு சென்னை மெட்ராஸ் டு கன்னியாகுமரி வரைக்கும் இவனை ரெக்கையை ஒடிச்சு இவன் குடும்பத்தை கரு வேரோட சாம்பலாக்கி முடிச்சிடணும். இந்த ஜென்மத்தில் முக்கால் சத்தியம். அவன் கணக்கு முடிய வரைக்கும் சிவப்பு கருப்பு ஆடை உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். முடித்த உடனே ஆடையை மாற்றி போட்டுக்கோப்பா, வேறு ஆடை தான் வரும். இவனை கணக்கு முடிய வரைக்கும் நீ கருப்பு சிவப்பு ஆடையை போட்டு இவனை ஆட்டுன்னு ஆட்டி இவன் குடும்பத்தை ஆட்டி இவனுடைய குடும்பத்தாரை ஆட்டி இவனுடைய சொக்காரங்களை ஆட்டி எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் எல்லா பேரையும் ஆட்டி குடும்பம் வேரோட எரிச்சு சாம்பலாக்கி கணக்கை முடிச்சிடணும். முடிச்சாச்சு, எரிச்சாச்சு. எனக்கு முன்னாடி அக்கினியில் எரிச்சாச்சுப்பா. இந்த சூரியன் சின்னத்தை வச்சு நாசம் பண்ண முட்டாப்பே என் குடும்பம் வேரோட அறுத்து சாம்பலாக்கிறப்பா. முடிஞ்சு வச்சுப்பா கணக்கு முக்கால் சத்தியம். இதில் ஓட்டு முத்திரை ஜனநாயகம் எல்லாம் நினைக்கிறோம். குடும்பம் பூரா உள்ளே மாட்டி உட்காரோம். அந்த நேரம் தோசைக்கல்லில் தூக்கி உட்கார வச்சு தூக்கி எறிவான் ஈஸ்வரன். புரியுதா? ஈஸ்வரன் பரமசிவன் இராணுவ முப்பட வானரப்படை வச்சு அக்கினியா அந்த தோசைக்கல்லில் உட்கார வச்சு ஆணும் பெண்ணும் தூக்கி சேட்டை அவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான். சேட்டை நச்சு வச்சுட்டான் முட்டாப்பே. நீதிமன்றம் இவன் உட்கார்ந்தானே நீதிமன்றம் அமைப்பானான். இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில் போட்டு கணக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. உன்னை தூக்கி உன் குடும்பம் வேரோட எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் வரைக்கும் எல்லா பேரும் தூக்கி நச்சு எடுக்கணும்னு உட்காந்துருக்கான் ஈஸ்வரன் பரமசிவன். முக்கால் சத்தியம்டா.